கோவையை சேர்ந்தவரா நீங்கள்? உங்களுடைய பல நாளாக கனவு, உங்களுடைய பல நாளான கோரிக்கை, கோவைக்கு ஒரு புறநகர் ரயில் திட்டம் வேண்டும் அப்படிங்கிறது. அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக கிளம்பியுள்ளார் நம்மளுடைய அண்ணன் அண்ணாமலை அண்ணன். அண்ணாமலை அண்ணன் நீங்க வாக்களிச்சு வந்த உடனேவே உங்களுக்கு ஒரு புறநகர் ரயில் திட்டம் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும், கோவை மக்களுக்காக மட்டுமே. இது அண்ணாமலை அண்ணனோட சேர்ந்த மோடிஜியினோட கேரண்டி. சரி, இந்த புறநகர் ரயில் திட்டம் என்னென்னலாம் பண்ணுவாங்க, என்னென்ன வேற என்ன உள்கட்டமைப்பு திட்டங்கள், ரயில் சார்ந்த கட்டமைப்பு திட்டங்கள் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாமா? அண்ணாமலை அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு கோவை மக்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரி புறநகர் ரயில் திட்டம், அதாவது சபர்பன் ரயில் அப்படின்னு நம்ம இதை சொல்றோம். கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் இணைக்கிற மாதிரி எதெல்லாம்னா, கோயம்புத்தூர் வடக்கு, பீலமேடு, இருகூர், சிங்காநல்லூர், போத்தனூர், இது எல்லாத்தையும் இணைக்கும் விதமாக ஒரு புறநகர் ரயில் திட்டம். மேலும் புதிய ரயில் வழித்தடம் செட்டிப்பாளையத்தையும் கரூரையும் இணைக்குமாறு இருக்கக்கூடிய இந்த புதிய ரயில் வழித்தடம் உங்களுக்காகவே திறக்கப்படும். சரி, இந்த புது ரயில் வழித்தடம்ல செட்டிப்பாளையத்திலேருந்து கரூர் போகக்கூடிய வழிகள்ல என்னென்னலாம் கவர் ஆகும் பாத்தீங்கன்னா, பல்லடம், காங்கேயம், வெள்ளக்கோவில், இந்த இடத்தை எல்லாம் சேர்ந்தவர்கள் நீங்கள்னா உங்களுக்கு இது அண்ணாமலையோட சேர்ந்த மோடிஜியினுடைய கேரண்டி. வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு. ஜெய்ஹிந்த்.